சொல்லுங்க, என்ன வேணும்? இப்போ தான் குழந்தை பிறந்துக்குது, அதுக்கான ஃபுல் செட்டு தாங்க. மா, நியூபர்ன் ட்ரெஸ் காட்டணுமா? இங்கே வாடா, என்ன ரேட்லடா இருக்கலாம்? எங்கள் அண்ணனுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. ரேட்டெல்லாம் பிரச்சனையே இல்லை, ரொம்ப காஸ்ட்லியாகவே காமிங்க. A few moments later. குழந்தைக்கு தேவையான ஃபுல் செட்டு இதில் இருக்குது. அப்புறம் மெட்டர்னிட்டி ஐட்டம் எதாவது வேணுமாடா? அப்படின்னா அதான்டா, அம்மாவுக்கு வைக்கிற நாப்கின்னு, ஃபீடிங் ப்ரா, ஃபீடிங் நைட் இதெல்லாம் வாங்கணுமே. நீ எல்லாமே குழந்தைக்கு தானே வாங்கியிருக்க, அம்மாவுக்கு எதுவுமே வாங்கலையே. அதெல்லாம் உங்கள் அம்மா வீட்டில் வாங்கி தரணும், நம்ம ஏன் வாங்கி தரணும்? இதை மட்டும் கொடுங்க. அதானே பார்த்தேன். சரிடா, நீ பில்லிங் வந்துடு. $1500 ஆச்சு. சரி வரக்கா. சரிடா. நம்ம அநியாயமாக இருக்குது. நானும் வர எல்லாரையும் பார்க்குறேன். புதுசாக பிறந்த குழந்தைகள மெட்டீரியல் வாங்கிட்டு போகிறாங்க. பெத்தம்மா யாருமே வாங்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க. கிருஷிவே, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டாலே அந்த பொண்ணுக்கு பிறந்த வீடும் சொந்தம் இல்லை, புகுந்த வீடும் சொந்தம் இல்லை. என்றைக்குமே ஒரு பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரி. பொண்ணுக்கு என்றைக்குமே ஆம்பளை எதிரி கிடையாது. இது முதல்ல மாறணும். இது மாறினாதான் மற்றதெல்லாம் மாறும். ஆனால் இதெல்லாம் என்றைக்கு மாறுன்னு தான் தெரில.